அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நீத்தார் பெருமை குறள் எண் 21. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. ஒழுக்கமுடைய ஆசைகளை அழித்தவர்களின் பெருமையை மிகச் சிறப்பாக சொல்லும் துணிவு ஆவணங்களுக்கு வேண்டும். The records should have the courage to document the greatness of those who have lived a life with character and by sacrificing all desires. துளிப்பா பேராசையற்ற பேரொழுக்க சீலர் பெருமைகளை சான்றாக்கும் துணிவு எழுத்திற்கு வேண்டும். பேராசையற்ற பேர் ஒழுக்க சீலர் பெருமைகளை சான்றாக்கும் துணிவு எழுத்திற்கு வேண்டும். இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை, நல்லொழுக்கத்தில் நின்று பொருள்களையும் புலன்களையும் துறந்தவர்களின் பெருமையை போற்றுவதே விழுமியது என்று உயர்ந்த நூல்கள் துணிந்து கூறும். இதிலே உயர்ந்த நூல்கள் துணிந்து இந்த விஷயத்தை கூறும் என்று சிலரும், துணிந்து கூற வேண்டும் என்று சிலரும் இதற்கு பொருள் கூறுகிறார்கள். எதை துணிந்து கூற வேண்டும்? இந்த உலகத்தில் ஒருவர் ஒழுக்கத்துடன் வாழ்கிறார், அவருக்கு எந்த ஆசையும் கிடையாது, எந்த பற்றும் கிடையாது. ஒரு முனிவர் போல், முனிவருக்கு கூட சில வேளைகளில் ஆசைகள் இருந்ததாக புராண கதைகள் கூறுகின்றன. அதன் காரணமாக அவர்கள் சாபம் பெற்றார்கள் என்றும் நாம் படித்திருக்கிறோம். அப்படி முனிவரை விட மேலாக எல்லா ஆசைகளையும் துறந்து ஒருவர் வாழும் அந்த பெருமையை, அந்த சிறப்பை, அந்த கொள்கையை, அந்த விழுமியத்தை நூல்கள் துணிந்து கூற வேண்டும். பணுவல் என்ற ஒரு அற்புதமான சொல்லை ஐயன் அவர்கள் இங்கே சொல்லியிருக்கிறார். பணுவல் என்பதற்கு நூல் என்று ஒரு பொருள் உண்டு, குறிப்பு என்று ஒரு பொருளும் உண்டு, ஆவணப்படுத்துதல் எழுதுதல் என்ற ஒரு பொருளும் உண்டு. எதுவாக இருந்த பொழுதும், அது நூலாக இருக்கலாம், குறிப்பாக இருக்கலாம், கல்வெட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது குறிக்கப்பட்டிருக்க வேண்டும், ஆவணப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்படி நல் ஒழுக்கத்துடன் வாழ்ந்து ஆசையை துறந்த பலரும் நம் மனக்கண் முன்னால் வந்து போகிறார்கள். இல்லை, சிலரும் நம் மனக்கண் முன்னால் வந்து போகிறார்கள். மகாத்மா காந்தியடிகள், அன்னை தெரசா, கௌதம புத்தர், மகாவீரர், காமராஜர், கக்கன், நல்லக்கண்ணு ஐயா போன்ற பலரும் தங்களுடைய ஆசைகளை துறந்து ஒழுக்கத்துடன் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய அந்த ஒழுக்க குறிப்பை, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கல்வெட்டிலே பொறித்திருக்க வேண்டும், பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர்களுக்கெல்லாம் நாம் நினைவு மண்டபம் கட்டுகிறோம். அந்த அரசாங்கம் கட்டுகிறது. அந்த நினைவு மண்டபத்தில் அவர்கள் எப்படி ஒழுக்கத்துடன் வாழ்ந்தார்கள், அவர்கள் எப்படி தங்களுடைய ஆசைகளை துறந்து வாழ்ந்தார்கள் என்பது குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். இதில் நமக்கு நன்கு அறிமுகமானவர் மகாத்மா காந்தியடிகள். அதனால்தான் அவர் மகாத்மா. அவர் தான் வாழ்ந்த வாழ்க்கை ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்பதை மிகச் சிறப்பாக கடைபிடித்தவர். ஒழுக்கமற்ற செயல்களை முன் நாட்களில் செய்தேன் என்று அவருடைய சத்திய சோதனை என்ற சுயவிவர குறிப்பில், சுய வரலாற்றில் எழுதி சென்றிருக்கிறார். எதையும் மறைக்க நினைக்கவில்லை அவர். அதேபோல் ஆசைகளை துறந்தவர். ஒரு வேட்டியை இடுப்பில் கட்டிக்கொண்டு, ஒரு கைத்தடியை ஊன்றிக்கொண்டு, ஒரு மூக்கு கண்ணாடியை போட்டுக்கொண்டு, பொக்கைவாயுடன் புன்சிரிப்புடன் நடந்தே சென்றவர் எல்லா இடங்களுக்கும். அவர் தனக்கென்று எந்த ஆசையையும் வைத்துக் கொள்ளவில்லை, சொத்து சேர்க்கவில்லை, அரசு பணிக்கு போகவில்லை. அவர் நினைத்திருந்தால் அன்றே அவர் இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருக்க முடியும். அரசு பணிக்கு போகவில்லை, சொத்து சேர்க்கவில்லை, சுகம் சேர்க்கவில்லை. தன்னுடைய வழித்தோன்றல்களுக்கு தன்னுடைய வரலாற்றை தான் விட்டு சென்றிருக்கிறார் ஒழிய எந்த விதமான ஒரு பொக்கிஷங்களையும், நிலபுலன்களையும், பணத்தையும், பொருளையும் விட்டு செல்லவில்லை. அவர் வாழ்க்கை என்ற ஒரு பொருளை விட்டு சென்றிருக்கிறார் ஒழிய பொருளை விட்டு செல்லவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அந்த ஒழுக்க சீலனுடைய வரலாற்று குறிப்புகள் பணுவலாக்கப்பட்டு அது அனைவருக்கும் பகிரப்பட வேண்டும். அது பணுவலாக்கப்பட்டுள்ளது. அதுபோல் இன்றும் பலரும் சிலரும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நூலகர் கல்யாண சுந்தரம் என்று ஒருவரை பற்றி படித்திருக்கிறோம். அவர் தனக்கு கிடைத்த அத்தனை பொருளையும் நூலகத்திற்கென்று கொடுத்துவிட்டு, குழந்தைகளுக்கு என்று கொடுத்துவிட்டு அவர் எளிய வாழ்க்கை வாழ்கிறார் என்று படித்திருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை குறிப்பும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும். அது எதிர்கால சந்ததிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் மூழ்கி கிடைக்கும் அந்த சந்ததியினர் அதில் வரும் அனைத்தையும் உண்மை என்று நம்புகிறார்கள். அவர்களுக்கு உண்மையாக இப்படி சில மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்காட்டி
அவர்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டும் என்று இந்த குறளில் ஐயன் சொல்வதாக நான் கருதுகிறேன். இதற்கு ஒரு பாடல். பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி, இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடை போடுவோம், ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். பல்லாண்டு வாழ்க்கை என்ற படத்தில் புலமை பித்தன் எழுதிய அற்புதமான வரிகள் கே.வி. மகாதேவன் இசையில் கே.ஜே. யேசுதாஸ் குரலில் எம்ஜிஆர் நடித்திருப்பார். கைதிகளை திருத்துவோரை போல் ஒரு காவல்துறை அதிகாரியாக. இதை இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு நம்ம கொண்டு போய் சேர்த்தணும். பாவம் என்ற கல்லறைக்கு பல வழிகள் இருக்கிறது, ஆனால் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரே வழிதான், அந்த வழியில் நாம் பயணிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். மீண்டும் குறள். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினித்திரளையாடியிடம் சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிமாலை நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.